மக்கள் குறைகளை உடனடியாக தீர்த்து மக்கள் மனதில் இடம் பிடித்த கவுன்சிலர் பே மாரிச்செல்வன். கோவையில் மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டு எண் 80க்கு உட்பட்ட பகுதி முழுவதும் மக்களின் குறைகளை உடனுக்குடன் கேட்டு தீர்வு வழங்கி வருகிறார். பொதுமக்கள் எதிர்கொள்ளும் குடிநீர், சாலை, கழிவுநீர் வடிகால், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகளுக்கு தாமதமின்றி நடவடிக்கை எடுத்து வருவதால் மக்கள் மத்தியில் அதிக அளவில் பாராட்டை பெற்று வருகிறார். 80வது வார்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து நேரில் சென்று கள ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஆலோசித்து விரைவான தீர்வை வழங்குவது இவரின் முக்கிய பண்பாகும். தினசரி மக்கள் சந்திப்பு ஏற்பாடு செய்து பொதுமக்களின் மனுக்களை பதிவு செய்து உடனடியாக செயல்படுத்துவது இவரின் சிறப்பு என அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். மேலும் சமூக நலத்திட்டங்கள், சுகாதார முகாம்கள், மாஸ் கிளீனிங் நடவடிக்கைகள் போன்றவற்றையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக முதியோர், பெண்கள் மற்றும் மாணவர்கள் நலனில் அதிக அக்கறை காட்டி பல உதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற கொள்கையை முன்னிறுத்தி செயல்படும் இந்த வார்டு கவுன்சிலர் பே மாரிச்செல்வன் மக்கள் மனதில் நம்பிக்கையின் சின்னமாக உயர்ந்து நிற்கிறார். மொத்தத்தில் மக்கள் நலனுக்காக இடையறாது உழைக்கும் இந்த கவுன்சிலர் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமான பொது சேவகராகவும் திகழ்கிறார். இந்நிலையில் மத்திய மண்டலம் வார்டு எண் 80க்கு உட்பட்ட அசோக் நகர் பகுதி முழுவதும் பாதாள சாக்கடை கழிவுநீர் செல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்த செய்தியை கேட்டவுடன் உடனடியாக மெகா மாஸ் கிளீனிங் திட்டத்தை கையில் எடுத்து களத்தில் இறங்கினார். அசோக் நகர் பகுதி முழுவதும் சுமார் 4 முதல் 5 கிலோமீட்டர் வரை நடைபயணமாக சென்று கழிவுநீர் கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்கள் தூர்வாரப்படுவதை நேரில் ஆய்வு செய்தார். மேலும் கழிவுநீர் அடைப்பு சம்பந்தப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்து 1 மணி நேரத்திற்கு 80,000 ரூபாய் செலவாகும் சூப்பர் சக்ரா வாகனம் வரவழைக்கப்பட்டு அதன் மூலம் பாதாள சாக்கடையில் உள்ள அடைப்புகளை வினாடிகளில் நீக்கி பொதுமக்களின் குறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். மேலும் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை கொண்டு கொசு ஒழிப்பு மருந்துகள் தெளிக்கப்பட்டு நோய் தொற்று இல்லாத வார்டாக மாற்ற நடவடிக்கை எடுத்தார். இந்த மாஸ் கிளீனிங்கில் உதவி ஆணையாளர் நித்யா, உதவி பொறியாளர் நாகேந்திரன், மண்டல சுகாதார அலுவலர் குணசேகரன், சுகாதார ஆய்வாளர் தனபால் மற்றும் கழக நிர்வாகிகள், மாநில தீர்மான குழு இணைச் செயலாளர் நாச்சிமுத்து, பகுதி பொறுப்பாளர் முருகேசன், வார்டு செயலாளர் நா தங்கவேலன், வட்டக்கழக பொறுப்பாளர் ராஜேஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.